ரப்புன்சல். ஒரு காட்டுல ஒரு அழகான கப்புள்ஸ் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அந்த பெண் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவளோட கணவர் ஜான்சன் அவளுக்கு சமைச்சு தர பக்கத்தில் இருக்க ஒரு கார்டனில் முட்டைக்கோஸ் காய்கறிகள் பறிச்சுட்டு வந்து தினமும் சமைச்சு கொடுத்தாரு. அந்த கார்டனோட ஓனர் ஒரு பயங்கரமான சூனியக்காரி. அவ பேரு கமிலா. அவ யார் கூடயுமே பேச மாட்டா. அவ தனியாக தான் அந்த வீட்டில் வாழ்ந்து வந்தா. கமிலா தங்கம் தயாரிப்பது எப்படின்னு மந்திரங்களை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தா. கமிலா வீட்டில் தங்க சேர், தங்க கண்ணாடி, டின்னர் செட் கூட தங்கத்திலேயே வச்சிருந்தா. அன்னைக்கு ஜான்சன் தோட்டத்தில் காய்கறி பறிக்கிறத பார்த்த கமிலா கோவமா ஓடி போய் திட்டினா ஜான்சனை. ஜான்சன் அவரோட மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொல்லி அவளுக்கு சமைச்சு தரதான் வெஜிடபிள்ஸ்லாம் பறிச்சுட்டு போகிறேன்னு எடுத்து சொன்னார். இதை கேட்ட கமிலா ஜான்சன் கிட்ட ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டா. ஓகே, நீ காய்கறிகளை பறிச்சுட்டு போ, ஆனால் உனக்கு கோல்டன் கலரில் முடியோட பெண் குழந்தை பிறந்தா என்கிட்ட கொடுத்துடணும் சொல்லி மிரட்டினான். ஜான்சனும் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டான். அப்போ ஒரு நாள் ஜான்சனுக்கும் அவரோட மனைவிக்கும் ஒரு அழகான மகள் தங்க முடியோட பிறந்தா. இதை பார்த்த 2 பேருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கமிலா ஜான்சன் வீட்டுக்கு போய் அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டு வந்தா. கமிலா அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வேற காட்டுக்கே போயிட்டா. அந்த காட்டுல ரொம்ப உயரமான டவர்ல அந்த குழந்தையோட வாழ ஆரம்பிச்சா கமிலா. அந்த குழந்தைக்கு ரூபன்சல் அப்படின்னு பெயர் வச்சா. அப்படியே நாட்கள் கடக்க, வருடங்கள் கடக்க ரூபன்சல் ரொம்ப அழகா தங்க முடியோட வளர்ந்தா. ரூபன்சல் கமிலா தான் தன்னோட அம்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டா. கமிலாவும் ரூபன்சலை நல்லா தான் பார்த்துக்கிட்டா. ஆனால் ரூபன்சலை கமிலா டவரை விட்டு வேற எங்கேயும் கூட்டின்னு போனது இல்லை. ரூபன்சல் அந்த டவர்லையே வாழ்ந்து வந்தா. ரூபன்சலோட தங்க முடியை வச்சு மந்திரம் பண்ணி கமிலா வீட்டில் நிறைய தங்க பொருட்களை செஞ்சு வச்சா. ஆனால் கமிலா பேராசை கொண்டு இன்னும் நிறைய முடி எடுத்து பொருட்களை செய்ய ஆரம்பிச்சா. டெய்லியும் கமிலா பகல் பொழுதுல வெளியே போயிட்டு மாலை பொழுதுல டவருக்கு திரும்பி வருவா. அப்போ ரூபன்சல், நான் மேலே வர தங்க முடியே கீழே விடுமா? இதை கேட்ட ரூபன்சலும் தங்க முடிய கீழே விடுவான். தங்க முடி கீழே வந்ததும் கமிலா அதை பிடிச்சி டவர் மேலே ஏறி போவா. ஏன்னா அந்த டவர்ல ஏனியோ படிக்கட்டோ இல்லை. டெய்லியும் இப்படியே பண்றத பார்த்த ரூபன்சல், மாம், நானும் உங்க கூட வெளியே வரேன். இதை கேட்ட சூனியக்காரி கமிலா, இந்த டவர் தாம்மா உனக்கு சேஃபான இடம். காட்டுலேயும் காட்டை தாண்டி போனால் நிறைய மான்ஸ்டரும் அப்புறம் நிறைய கொடூரமான மிருகங்களாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ரூபன்சலை ரொம்ப பயம்புறுத்தி வச்சா சூனியக்காரி சொல்கிறத கேட்ட ரூபன்சலும் அந்த டவர்லேயே இருக்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு அழகான இளவரசர் வந்தார். அப்போ அழகாக பாடுற சத்தத்தை கேட்ட இளவரசர் அந்த குரல் கேட்குற திசையிலேயே போனார். அப்போ அந்த சூனியக்காரியோட டவர் கிட்ட வந்த இளவரசர் டவர் மேலே ரூபன்சல் அழகான தங்க முடியோட ஜன்னல் கிட்ட நின்று பாடுறத பார்த்து ரொம்ப சந்தோஷமா பார்த்தாரு. டவர் கிட்ட வந்த இளவரசர் டவர் மேலே ஏற என்ன வழி இருக்குன்னு சுற்றி பார்த்தாரு. அப்போ ரொம்ப அகோரமா சூனியக்காரி வரதை பார்த்து இளவரசர் மறைஞ்சிக்கிட்டாரு. அப்போ டவர் கிட்ட போன சூனியக்காரி, ரூபன்சல், நான் மேலே வர தங்க முடியே கீழே விடுமா சொன்னான். ரூபன்சல் முடியே கீழே விட்டா. உடனே சூனியக்காரி மேலே ஏறி போனான். இதை பார்த்த இளவரசர் மறுநாள் சூனியக்காரி வெளியே போகிற வர காத்து இருந்து சூனியக்காரி போனதும் சூனியக்காரி எஸ்டர்டே பண்ண மாதிரி சொன்னார்.
ரூபன்சல், நான் மேலே வரணும், தங்க முடிய கீழே விடுமா? அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட ரூபன்சலும் தங்க முடிய கீழே விட்டா. தங்க முடி கீழே வந்ததும் அதை பிடிச்சி மேலே ஏறி இளவரசர் போனார். முதல் முறையாக ஸ்டேஞ்சர் உள்ளே வரதை பார்த்த ரூபன்சல் ரொம்ப பயப்பட்டா. ஆனால் இளவரசர் எல்லாத்தையும் எடுத்து சொன்னார். ரூபன்சலும் இங்கே நடந்த எல்லாத்தையும் சொன்னான். இதை கேட்ட இளவரசர், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். வெளியே நிறைய அழகான வண்ணப்பூக்கள், பறவைகள், அழகான வீடுகள், அது மட்டும் இல்லாமல் சுதந்திரமான வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும். இளவரசர் சொன்னதை கேட்ட ரூபன்சல் ரொம்ப சந்தோஷப்பட்டா. உடனே 2 பேரும் சேர்ந்து இங்கே இருந்து தப்பிக்க ரோப் தயார் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது சூனியக்காரி வர சத்தம் கேட்டு இளவரசர் ஓடி போய் மறைஞ்சிக்கிட்டாரு. ரூபன்சல் வழக்கம் போல சூனியக்காரி மேலே வர தங்க முடிய கீழே விட்டான். அதை பிடிச்சி மேலே ஏறி வந்த சூனியக்காரி வேற யாரும் இங்கே இருக்காங்கன்னு சந்தேகம் வந்துச்சு. ஆனால் அவ ரூபன்சலை எதுவும் கேட்கல. சூனியக்காரி ரூபன்சலோட தலைமுடிய வாரி விட்டா. அப்போ ரூபன்சல் இளவரசர் சொன்ன எல்லாத்தையும் சூனியக்காரி கிட்ட சொன்னான். ரூபன்சல் சொன்னதை கேட்ட சூனியக்காரி ரொம்ப கோவப்பட்டு, யார் இங்கே இருக்கிறது, வெளியே வா அப்படின்னு சொல்லி ரூபன்சலோட தங்க முடிய கத்திரிக்கோலை வச்சு வெட்ட ஆரம்பிச்சா. இதை பார்த்த இளவரசர் மறைஞ்சி இருந்த இடத்த விட்டு வெளியே வந்து சூனியக்காரியோட சண்டை போட்டாரு. ஒரு வழியா சூனியக்காரி கமிலாவை பிடிச்சி 2 பேரும் கட்டி போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஒரு வழியா மாளிகைக்கு போனாங்க. அங்க அரண்மனைக்குள்ள இருந்த அரசரும் ராணியும் இளவரசர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை கேட்ட ராணி உடனே ரூபன்சலை பற்றி எல்லாத்தையும் சொன்னாங்க. அவளை அவளுடைய பெற்றோர்கள்கிட்ட கூட்டின்னு போய் காட்டுப்பா, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட 2 பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு வழியா ரூபன்சல் அவளோட உண்மையான தாய் தந்தை கிட்ட போய் சேர்ந்தா. ரொம்ப வயசாகி போய் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட மகளோட சேர்ந்தாங்க. இப்படியே இந்த கதையும் முடியுது. ஹாப்பி என்டிங். This video is sponsored to by Mode eShopping. இந்த பைமோட் eShoppingல உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நல்ல குவாலிட்டியான தரத்தில் தராங்க. மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாகவே தராங்க. ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க.